எனக்கு தெரியாது, எனக்கு பிரியாணி வேணும். கேப்டனா இது நல்லா இருக்கே. பிரியாணிலையும் குதிச்சு ஓடுமா? ஏண்டா மட்டன் மட்டன் குயிதோண்டு இதுக்கு சேர பிரியாணி கொட்டதுக்கா? அதனால மேரேஜ் எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். மாசத்துக்கு 2 நாள் வந்தோமா, இந்த மாதிரி கொல்லியில சமைச்சு சாப்பிட்டோமா, திரும்ப மீதி நாள்லாம் அங்க அடி வாங்குவோம். ஓகேவா? இந்த வந்துட்டான்டா என் சிங்கக்குட்டி. வாடா வாடா வாடா. மாமா வெறுங்கையோட வந்திருக்கா? வெறுங்கையோட? டேய், காலையிலே பிரியாணி செய்வாங்க, ஆர்டர் போட்டுருப்பான்டா. டேய் என்னடா, கிடைச்சதா இல்லையா? இல்ல ப்ரோ, கிடைக்கலையா? நானும் யாருக்கோ கேட்டேன் ப்ரோ. போன வருஷம் நம்ம குத்தான் பாரு. ஆமா, அவன் நம்ம போன பார்த்தாலே எடுக்க மாட்டான். அசாரா அவன் தான் சென்னையில இருக்காங்க. டேய் பிரியாணி தெரியும், எனக்கு பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்டா. என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பண்றீங்க, பிரியாணி நம்ம சாப்பிட்டே ஆகும். அதுக்கும் சென்னையில இருந்தா ப்ரோ வர வைக்க முடியும். எனக்கு தெரியாது, எனக்கு பிரியாணி வேணும். பிரியாணி தானடா வேணும், நான் செஞ்சுறேன்டா. நீ செய்ய போறியா? எது அந்த தக்காளி சாதமா? எங்க அக்கா 26 டிஷ் செஞ்சு கொடுத்தது. சாப்பிட்டீங்களா? நல்லா சுமாரா. பிரியாணி வேணும்ன்றவங்களாம் என் பக்கம் வாங்க. எங்கடா போறீங்க? பிரியாணி போலான்றியா? போலாம் வாங்க போவோம். பாய் வீட்டு பிரியாணி வேணுமா? அப்ப இன்னைக்கு நான் சொல்றத ஃபுல்லா நீங்க செய்யணும். சொல்லுங்க கேப்டனா இது நல்லா இருக்கே. எனக்கு லைட்டா வேர்க்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, நல்ல பசங்களா இருக்கீங்களே. உங்களுக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு தரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க ஒன்னும் தக்காளி சாதம் அது எதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க கேப்டன். ஒன்னும் தம்பி, லைட்டா கால் வலிக்குது. கால் வலிச்சு தைல எத்தனை வரட்டா கேப்டன்? கையில ஒத்துக்கிறது இல்லப்பா கால். அப்படியா? அப்ப தடவாதீங்க கேப்டன். சரி, இவனை விட்டு 2 பேரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் மறந்து வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள வந்துட்டீங்களா? பரவாயில்லையே. என்னடா இது மட்டன் வாங்கி சொன்னா? என்னடா இது? அது ஒண்ணு இல்ல கேப்டன், காடை. காடையா? ஏன் காடை வாங்கிட்டு வந்தீங்க? அது மட்டன் வாங்கலாம் தான் போனோம். மட்டன்னா செத்து போயிட்டு அது ஃப்ரெஷ்ஷா இல்ல. காடை தான் உயிரோட நல்லா ஃப்ரெஷ்ஷா குச்சி ஓடி இருந்துச்சு. இதுல பிரியாணிலையும் குச்சி ஓடுமா? ஏண்டா மட்டன் மட்டன் பிரியாணி சொன்னா இது என்னடா இது காடை? இதை வச்சு என்ன பண்றது? உங்களுக்கு பிரியாணி எல்லாம் எதோ ஆனது ஆகி போச்சு, ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க. அப்ப பாயோட்டி ஸ்டைல்ல வரலன்னா என்ன கேட்காதீங்கடா. ஓகே கேப்டன், வாங்க கேப்டன். எங்க போறீங்க? கிச்சன் உள்ள காலடி எடுத்துச்சா முதல் டெட் பாடி நீதான். பாய்ஸ் வாங்கடா. வாங்க. போ போ போ. ஏய் ஆரம்பிக்கும் போது 2 பேர் தானே இருந்தீங்க. எங்க இருந்து வந்தீங்க இவ்வளவு பேர்? இவன் ஃப்ரெண்ட். இவனோட ஃப்ரெண்ட். எப்படிடா நம்ம ஸ்பாட்? வேற லெவலா இருக்கு பாரு. ஸ்பாட்லாம் ஓகே தான். தெரியும்டா. என்ன ஓகே? பிரியாணி தான் ஒழுங்கா வந்தா போதும். ஹலோ, சொல்றது செய்யுங்க, நான் சொன்னதை செய்யறேன். செஞ்சுதான் ஆகணும். சரி, நீ ஆரம்பிச்சிட்டியா? நீ காய்கறி வெட்டு. டேய், நீ போய் வெறும் எடுத்துட்டு வா போடா. ஏய், நீ குழி தோண்டு.
நீ போயிட்டு கல் வைக்கிறது கல் எடுத்துனா போ. வெங்காயம் வெட்டவே ஒரு நின்னுட்டே இருக்கீங்க, போங்கடா. மணி ஆல்ரெடி 2டா. குழி தோண்ட சொன்னவன் இப்ப இங்க நிற்கணும். எங்க கேப்டன் சொல்லி கேட்காம இருப்பீங்களா? உன்னதான் குழி தோண்ட. இதுக்கு சேர பிரியாணி கொட்டதுக்கா? கேப்டன் அங்க பாருங்க. என்னடா பண்ணிட்டு வரானுங்க இவனுங்க? கேப்டன் நீங்க கோடு தானே போட்டீங்க, நான் ரோடே போட்டிருக்கேன் பாருங்க. எந்த இடத்துல? இங்கதான் கேப்டன், இங்க பாருங்க. ஒரே ஒரு குச்சி தானே எடுத்துட்டு வந்தீங்க, ஒரு கிளைய தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. கொள்ளடா ஓட்டுன்னு வந்த. ஏய் நம்ம வீட்டுக்குள்ளி தான். எல்லாம் நமக்குள்ள சுத்தி பாருங்க. சூப்பர். வாடா. எப்படி? சூப்பர். தேங்க்ஸ் கேப்டன். சரி ஓட்டம். செஞ்சிடலாமா இதுல? இங்க வா. இல்ல அதை எடுத்துன்னு வா. கல் எடுக்க போ சொன்னா எங்க போயிட்டு வர? கேப்டன்ல கல் எடுக்கலாம் தான் போனேன். எடுக்க போகல, டக்குன்னு ஒரு காக்கா வந்துச்சு. நான் கிட்ட கேட்டேன், ஏமா எங்க கேப்டன் இந்த மாதிரி கல்லு கேட்டாங்கன்னு கேட்டேன். அது என்ன சொல்லிச்சு, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, கல்லு போட்டாலும் தண்ணி குடிக்கலாம் எடுத்துன்னு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? ஒரு ஹியூமனிட்டியில கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹியூமனிட்டி 5 மணிக்கு தான் உனக்கு சோறு தம்பி. முதல்ல எடுக்கிறேன். தண்ணி என்ன ஊற்றிலாம் அடுப்பு ரெடி. அடுப்பு ரெடி. வெங்காயம் வெட்டிட்டீங்களா? தீபா இந்த எல்லாமே வெட்டியாச்சு, ஆரம்பி. என்ன பண்ற? நீங்க தானடா பாய்வுட் ஸ்டைல்ல பிரியாணி கேட்டீங்க. பாய்வுட் ஸ்டைல்னா இது கிடையாது. பிரியாணி டேஸ்ட் பாய்வுட் ஸ்டைல்ல இருக்கணும். இப்படி பண்ணாதான்டா வரும். அசிங்கமா கேட்பேன், மரியாதையா செய்யு. டைம் இல்ல ஆல்ரெடி. பண்ணு திரும்ப பண்ணு. ஆரம்பின்றா. கண்ணாடி உள்ள போட்டுறாத. ஏய் டீ ஆத்து போதுறா, ஊத்துறா பசிக்குது. போதும் ஃபுல்லா ஊத்துறாத. ஏய் ஊத்துறா. ஏய் இல்ல ஊத்துறோம், முக்காவாசி ஊத்துறா. கை பட்டு கையில. உங்க கேப்டன் எங்க? கேப்டன் அங்க என்ன பண்றீங்க? என்னடா இப்பதான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பிளான் பண்ணிருக்கேன். சொல்லி கொடுத்த வரையும் செஞ்சுன்னு இருங்க, பசியுது வரேன். பண்றீங்க கேப்டன். இந்த பக்கம் அதிகமா இருக்கு. நல்ல பக்கம் யார் நண்பர்களே, ஸ்நாக்ஸ் ரெடி. யாரெல்லாம் வரீங்க? ஸ்நாக்ஸா? பொறுமை. இருங்க. சத்தியமா வர மாட்டேங்களா? அங்க போறா. எனக்கு பிரியாணி கூட முக்கியம் இல்லை தெரியுங்களே. தம்பிலாம் அவளுக்கு தெரியாது. முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தம்பிலாம். சின்னதா வெட்டுறா. எங்களுக்கு சின்னதெல்லாம் பழக்கம். ஒரு ஏக்கர் வெட்டுற. எங்களுக்கு எல்லாமே பெருசுதான். இப்ப இது உங்களுக்கு சின்னதா? சின்னதா வெட்டு நீ. பிரியாணி நல்லா பிரியாணி. இந்த முட்டை மிட்டாய் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கடா. இத சாப்பிட்டே வீட்டுக்கு போயிடலாம். இந்த பிரியாணி டைம் ஆகும் போல. ப்ரோ கொஞ்சம் இப்படி வா. என்னப்பா என்ன தனியா கூப்பிடுற? அவ்வளவு பாசமா? சேச்சே ஒரு அது பிரியாணி போர் அடிக்குது. அதான் அவன் மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லினா அதுவாது இன்ட்ரெஸ்டிங். மேரேஜ் லைஃபா? மா செஞ்சு வாங்க. இவனுமோ என்ன ஒண்ணுமோ கேக்குறானான்னு கேளு.
என்னடா உங்க மேரேஜ் லைஃப் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுமா. கேட்காதீங்க, சொல்லுமா. நான் சொல்லலாம் சொல்லுமாமா. சொல்கிறேன் பாரு இப்போ. இப்போ என்னன்னா மேரேஜ்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியே ஆகணும். சரி, அதுவும் வந்து இந்த மாதிரி பொண்ணு வச்சுக்கோங்க, எத்தனை வாட்டி வேணாலும் மேரேஜ் பண்ணலாம். எது? உன்னையே எத்தனை வாட்டி வேணாலும் மேரேஜ் பண்ணலாம். சரியா? இப்போ தண்ணி எடுத்துனா போ, வேலை செய்கிற மாதிரி போ போ போ. மேரேஜ்லாம் ஒரு பயிலும் பண்ணாதீங்க. சரியா? என்ன சொல்ற? ஆமா, இங்க பாரு, இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்தோம். பார்த்தா யாரு கூட வந்திருக்கன்ட்டு. ஆமா, ஒன்றும் கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா? அதனால வந்து மேரேஜ் எல்லாருமே வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகே, சரிங்களா? சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி இன்னும் வந்து எப்படி சொல்றேன்னா, தங்கமான பொண்ணு எனக்கு டெய்லி சமைச்சு தரும். சரியா? காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்து நான் வந்து தண்ணி போட்டு நான் ஏஞ்சி நான் தண்ணி போடுவேன், நீ சமைச்சிருவ ஃபுல்லா. அதை சொல்றேன். என்னையும் எழுப்பி விடுவல்ல. இங்க பார்த்து பேசு. தீஞ்சிருச்சுடா பிரியாணி. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்ச மாதிரி பார்த்தேன். காலைல 9 மணிக்கு வாங்கி அந்த ஃபுல்லா முடியா இருக்குது. அது இவங்க தொட மாட்டாங்களா? என்ன அட்டுழியம் பண்றாங்க தெரியுமா? கிண்டா எனக்கு சிட்டி லைஃபே பிடிக்கலடா, எனக்கு இங்கே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு கண்டிப்பா இருக்குமா? ஏன் தெரியுமா? காலைல ஒரு கேப்டன் ஒரு பதவி ஏத்துக்கினேன். கறி வாங்கிறதுக்கு ஒருத்தவன், காய்கறி வாங்கிறதுக்கு ஒருத்தவன், அடுப்பு வைக்கிறதுக்கு ஒருத்தவன், வெறுவு பொறுக்க ஒருத்தவன், காய்கறி அறிய ஒருத்தவன், பிரியாணி செய்ய ஒருத்தவன். அப்படிலேருந்து உட்காந்து முட்டை போட்டாய் வாங்கி தந்தான்னு தின்னேன், ஸ்ப்ரைட்டு வாங்கிட்டு வந்தான்னு குடிச்சேன், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு, அவனுக்கு மூஞ்சலாம் பாரு, எவ்வளோ கறி போயிருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஜாலியா தான் இருக்கு உனக்கு. முடிக்கும் இது உனக்கு கண்டிப்பா ரொம்ப ஜாலியா இருக்கு உனக்கு. வெளியே வந்துச்சு பாத்தியா? நாங்க அது வேலை செய்யணும், இங்க நம்ம வேலை செய்யணும். வாய்ப்பு இல்லம்மா. எனக்கு இங்க வந்தா பிடிச்சிருக்கு. மாசத்துக்கு 2 நாள் வந்தம்மா, இந்த மாதிரி கொல்லியில வந்து சமைச்சு சாட்டமா, திரும்ப மீதி நாள்லாம் அங்க அடி வாங்குவோம். ஓகேவா? இதுதான் ரொட்டீன். ஏன் டியூட்டி ஓவர் டைம் போல போயிட்டு. ரம்ஜான் பிரியாணி ரெடி. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா. ஓகே ஓகே. என்னடா உள்ள கை விடுற? எனக்கு லெக் பீஸ். எல்லாரும் லெக் பீஸ் தான்டா. ஓஹோ, சூப்பரா. எனக்கு பிடிக்கும். சாகலாம். சுடுடா. வேடி பாக்குறா. இல்ல அதோ ஏதாச்சும் தட்டு எடுக்கணும். நிறைய தட்டு வந்தாலும் தட்டு மேல இலை வச்சுக்கலாம். அந்த இலை மண்ணா இருக்கு, வேற இலை கொடு. என்னடா சூப்பரா செஞ்சிருக்கீங்க பிரியாணிய. உண்மையா ப்ரோ, செம்மையா இருக்கு. இது யார் கேப்டன்சி கீழ இருந்ததுன்னு தெரியுமா? கேப்டன்சி கீழே தான் இருந்தது. நீ எங்க இருந்த? இங்க கேப்டன்சி நல்லா இருக்கும், இங்க பிரியாணி நல்லா இருக்கும். இது என் வழியில வந்த பிரியாணி மாமா. உங்க வழியா தான் வந்துச்சு, ஆனா உங்களால வரல. இருக்குடா சாப்பிடுறா. அது இருக்குல்ல, நான் சாப்பிடணும்ல. கேப்டன் பிரியாணி ஃபுல்லா கரெக்ட் மாமா. நீ சாப்பிடுங்க. சமையல் கலைஞர் என்ன பண்ணுவாரு? அது போடுங்க இது போடுங்க, உப்பு தான் பாப்பாரு. என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் சரி, இப்படி கொல்லியில வந்து சமைச்சு சாப்பிடுறது. நேற்றுமே 4 காடை பிரியாணி தான் வாங்கினோம். நேற்று காடை பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்டோம், ஆனா அது இந்த டேஸ்ட் வரல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல. ஏன்னா இது ஏன் கேப்டன்சி கீழ வந்ததுடா. 24 படத்துல வர சூர்யா மாதிரி மெக்கானிக் மாதிரி பேசுற. இவ்வளோ டேஸ்ட் வராது பாரு. இந்த மாதிரி நான் ருசியா ஆக்கி போட்டு நீ அதை ரசிச்சு சாப்பிட்றத பார்த்தாலே போதும். சத்தியமா சொல்றேன், இவ்வளவு நேரம் இங்க இருந்தோம், அந்த குண்டால நீ கைய வச்சு கூட நான் பாக்கல. இதுல எங்க இருந்து நீ அவனுக்கு ருசியா ஆக்கி போட்டு? இது எல்லாம் என்னோட கேப்டன்சி கீழே வந்தது, தெரியுமா தெரியாதா? அந்த கீழே எங்கதான் இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்களா. நானும் வந்ததுல இருந்து அந்த கேப்டன்சி கீழேன்னு கீழே தான்டா பாத்துக்கிட்டு இருக்கேன்.